இனி நகர்ப்புற வாழ்வே என்று பேசுவதற்கு அருமை சகோதரி திருநெல்வேலியிலிருந்து வருகை தந்திருக்கும் நெல்லை தமிழோடு உங்களை சந்திக்க சங்கரேஸ்வரி. நடுவர் அவர்களே, அழகா ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நாடும் வீடும் நிம்மதியாக மகிழ்வு பெற செய்வது நாட்டுப்புற வாழ்வா நகர்ப்புற வாழ்வா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை கிராமத்தில், அதாவது நாட்டுப்புற வாழ்க்கையில தான் நிம்மதி கிடைச்சிருந்ததுன்னா நகரம் அப்படிங்கிற ஒரு உருவாயிருக்கவே இருக்காது. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன். இட்லி வெறுமேன தின்னா விற்காதுன்னு தெரிஞ்சா சட்னியும் சாம்பாரையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் பாருங்க. அது மாதிரி நாட்டுப்புற வாழ்க்கையில எல்லா நிம்மதியும் கிடைச்சிருந்ததுன்னா நகரம்ங்கிற ஒரு விஷயம் இல்லாமவே போயிருக்கும். கிராமத்துல ஏதோ குறையா இருந்திருக்கு, நாட்டுப்புற வாழ்வுல ஏதோ குறையா இருந்திருக்கு. நகர்ந்து 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 கிராமம் நாட்டுப்புற வாழ்வு முன்னேற்றம் அடைந்தது. அந்த நகர்வுனாலதான் நகரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு. நடுவர்களே, எல்லாரும் சொன்ன விஷயம்தான். கிராமத்திலிருந்து நகர்ந்து 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 நகரம் உண்டாச்சான். இப்போ அப்படித்தான் நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சென்னை தான் ஒரு நகரம் இருந்துச்சு. இப்போ எங்கே உளுந்தூர்பேட்டையிலேருந்தே நகரம் தொடங்கிருச்சு. சென்னைக்கு மிக அருகில் அப்படிங்கிறான். எதை? உளுந்தூர்பேட்டையை 250 கிலோமீட்ரு. சென்னைக்கு மிக அருகில் அப்படின்ட்டு. அப்படியா? சென்னைக்கு மிக அருகில்னா எவ்வளோ தூரம்? வந்த அப்புறம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல பாருப்பா அப்படிங்கிறான். அப்படி நகர்ந்து வந்ததான் நகரம். ஒரு காலத்தில் ஆணும் பெண்ணும் இல்லாமல் ஒரு சமுதாயம் அமையாது அப்படின்னு பேசுனாங்க. ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா நடுவர்களே? ஆணும் பெண்ணும் இல்லை, ஆன்லைனும் பென்ட்ரைவும் இல்லாமல் ஒரு சமுதாயம் அமையவே முடியாதுங்கிற சூழ்நிலை உருவாகிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் ஆணும் பெண்ணும் இருக்கு பாருங்க. ஆன்லைன் பென் டிரைவர். அடே அப்பா. நம்ம ஊர் பக்கம் என்னாச்சு, ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தது பார்த்துக்கோங்க. திருவிழா நடந்தோடனே சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4-5 பொம்பளை ஆளுங்க சாமி ஆடிக்கிட்டு இருக்கு. கொட்டு மேலதெல்லாம் அடிச்சு கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் எல்லாரும் போய் காலில் விழுந்து மஞ்சள் வாங்கி குங்குமம் வாங்கி ஊதி வாங்கி குறி கட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துக்கிட்டே நான் நின்றுக்கிட்டே இருந்தவன் பார்த்தேன், ஒரு சின்ன பையன் கையில் ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்துகிட்டு வந்தியான். இவன் ஆள் வில்லங்கமான ஆளாச்சே, இவன் என்ன பேப்பரும் பேனாவை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் என்ன அண்ணாச்சி அந்த தம்பி பிள்ளைங்கிட்ட நவட்டுங்க அப்படின்னேன். அவர் நைஸாக கூட்டி கொண்டாந்து என் பக்கம் விட்டார். தம்பி, என்ன கையில் பேப்பரும் பேனா வச்சுருக்கியா, என்ன விஷயம் அப்படின்னு. அவன் அகதிகள் முகாமில் அண்டா களவாண்ட மாதிரி திருன்னு முழிச்சியான். என்னடா இவன் ஆள் சரியில்லையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டேன். அவன் சொன்னான், ஏக்கா நானே சாமிகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க போகிறேன்யா. இங்கேயும் கிளம்பிட்டீங்களாடா நீங்கள் ஆட்டோகிராஃப் வாங்க? ஏன்டா எதுக்குடா அப்படின்ட்டா. என்ன நீங்கள் பெரிய பெரிய ஆளுகளை பார்த்தா ஆட்டோகிராஃப் கையெழுத்துலாம் வாங்குறீங்க? சாமி வருஷம் ஒருக்கா தான் வருது, அதுவும் திருவிழா அப்பந்தான் வருது. கொட்டடிச்சு மேலே அடிச்சாதான் சாமி வருது. ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குறதுல என்னக்கா தப்புன்யா? சரி, இப்போ எதுக்கு நீ ஆட்டோகிராஃப் வாங்கன்னு கிளம்பியிருக்க? உன் நோக்கம் எனக்கு தெரியும். நீ ஒரு சரியான ஆள், வில்லத்தனமான ஆள், என்ன வரன்னு கேட்டேன். அவன் சொல்லுதியான், ஏக்கா வந்திருக்க சாமி என்ன சாமி? மாரியாத்தாடா. மாரியாத்தாளா? ஆடுறது யாரு? நம்ம முத்தம்மாக்கா. இப்போ போய் ஆட்டோகிராஃப் வாங்குவேன். மாரியாத்தான்னு எழுதியிருக்கணும், முத்தம்மான்னு எழுதிச்சாக்கும். ஒரு கவிதை அழகா சொல்லுவாங்க நடுவர் அவர்களே, அண்ணனுக்கு சுகமில்லை ஆத்தாளுக்கு நேர்த்திக்கடை. அண்ணனுக்கு சுகமில்லை ஆத்தாளுக்கு நேர்த்திக்கடை, ரெட்டகடா வெட்டணும்னு. நேர்ந்தபடி ரெட்டகடா வெட்டியாச்சு, நேர்ந்தபடி ரெட்டகடா வெட்டியாச்சு. கரீதிங்கிற சண்டையில் அண்ணனையும் வெட்டியாச்சு. இன்னைக்கு உங்களோட நாட்டுப்புற வாழ்க்கை இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. வந்து எங்களோடது என்ன ரசனை வேண்டி கிடக்குங்க. இதில் அக்கா வந்து நாங்கள்லாம் பல்லாங்குழி விளையாடுவோம், நீங்கள் வேற பாண்டி விளையாடணும். நடுவர் அவர்களே, எனக்கு பாண்டி நல்லா விளையாட தெரியும். நல்லா அழகாக பல்லாங்குழி விளையாடுவேன், தட்டாங்கல் சூப்பராக விளையாடுவேன், கில்லி அருமையாக விளையாடுவேன். கில்லியோ பாண்டி விளையாட்டோ இல்லை தட்டாங்கல் விளையாட்டோ ஒலிம்பிக்கில் உண்டா? நடுவர் அவர்களே, அவங்க நினப்ப பேசுகிறாங்க, அவங்க நினப்ப பேசுகிறாங்க, நாங்கள் நிதர்சனம் பேசுகிறோம். நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லை, மனிதநேயம் இல்லை, மனிதநேயம்லாம் குறைஞ்சி போச்சு. என்ன சும்மா பொதுவாக பேசிட்டு போகக்கூடாது என்னாச்சு? சென்னையில் மழை வந்தது என்னாச்சு? ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவாங்க, அடக்குமுறை தான் அடையாளப்படுத்தும்னு சொல்லுவாங்க. மழை அடக்குமுறை செய்தது, மனிதநேயம் அடையாளப்படுத்தப்பட்டதுங்கிறது உண்மைதான நடுவர் அவர்களே?
தண்ணி நம்பிருச்சு. திருநெல்வேலிக்காரங்க 2 லாரி அள்ளி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. எல்லா பொருளையும் அள்ளி தூக்கி போடல. எல்லாம் என்னாச்சு வாரியா மெட்ராஸ் போறேன். என்ன மெட்ராஸ்ல அம்பிட்டு பேரும் தண்ணிக்குள்ள அடக்காங்களாம். மழையா? ஆமா மழை. என்ன மழை? ஏன் மழை வந்துச்சு? அங்கே மழையே வராத, எதுவும் கிரிக்கெட் மேட்ச் நடத்துனாங்களான்னு கேட்குறாங்க. அவ்வளோத்துக்கு பிரச்சனையா இருந்திருக்கு. மழை இல்லாம மழை வந்துருச்சா, சரி வா போகுன்னு அவங்க 2 லாரி தூத்துக்குள்ள இந்த திருநெல்வேலிக்கார பயிலுங்க ஒரு 2 லாரி கொண்டு போயிருக்காங்க. வா நம்மளும் கிளம்புன்னு. இப்படி எல்லா இடத்துல இருந்து மனிதநேய கரங்கள் நீட்டப்பட்டதே. இது உங்களுக்கு தெரியலையாங்க? நகரத்தில் உள்ள குப்பை நெடிகள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நகர மக்களின் வியர்வை நெடிகள் இந்தியாவை உலக அளவில் ஒவ்வொரு நொடியும் உயர்த்து கொண்டிருக்கிறது உண்மைங்க. அதனால தான் சென்னையில் மழை வந்தது. இந்தியாவில் உள்ள தமிழகத்தின் தலைநகரமான சென்னை தண்ணீரில் தத்தளித்தது. நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயர்ல போட்டான் ப்ரே ஃபார் சென்னை அப்படின்னு. சென்னைக்காக வழிபடுங்கள், சென்னைக்காக வேண்டுங்கள் அப்படின்னு சொல்லி போடுறானா நியூயார்க்குக்கு தெரிஞ்சுக்குங்க சென்னை நகரத்தோட உழைப்பு என்ன, அதோட வியர்வை என்ன, அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. எதிர்த்தாப்புல உள்ள 3 பேருக்கு தெரிய மாட்டேங்குது நடுவர்களே. வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதற்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும்னு சொல்லுவாங்க. இந்த 2 பொருள் உங்களுக்கு நகரத்துல கண்டிப்பா கிடைக்கும் சார். கிராமத்துல இருந்து ஒருத்தன் வெற்றி அடைஞ்சான்னு வச்சுக்காங்களேன், அது நகர்வு. கிராமத்துல இருந்து ஒருத்தன் முன்னேறி வாரான்னு வச்சுக்காங்களேன், அது நகர்வு. ஆனால் நகரத்தில் ஒருத்தன் வெற்றி அடைந்தால் அது நிகழ்வு. உங்கள் கிராம வாழ்க்கை என்பது முற்றுப்புள்ளி வைக்கும் வரலாறு. எங்கள் நகர வாழ்க்கை என்பது 3 புள்ளி வைத்து தொடரும் சரித்திரம், சவால்கள் நிறைந்த சரித்திரம். நிம்மதியான வாழ்வுற்றவரை மகிழ்ச்சி படுத்துவதில் என்றால் அது நகர வாழ்க்கையை என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இதுவரை நெல்லையின் வீரத்தமிழ் கேட்ட சென்னையின் சிங்கார தமிழுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.